விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் கம்பீரின் தலைமை பயிற்சியின் கீழ் அணியில் செய்யப்படும் மாற்றங்கள் மற்றும் சூழல் குறித்து விரக்தியடைந்துள்ளதாகவும், இது நிலையற்ற தன்மையை உருவாக்குவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றதாக கூறப்பட்டாலும், ஒருநாள் போட்டிகளில் இருவரும் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு, கம்பீருக்கு தங்களது பேட் மூலம் பதிலடி கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலை இந்திய கிரிக்கெட் அணிக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ என்ற அச்சத்தில் பிசிசிஐ இருக்கிறது. வீரர்களுடன் உறவை மேம்படுத்தவும், சுமூகமான உறவை கடைபிடிக்கவும் கம்பீருக்கு பிசிசிஐ அறிவுறுத்தல்களை வழங்கியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும், இந்த மோதல்கள் குறித்து பிசிசிஐ ஒரு சீராய்வு கூட்டத்தை நடத்தக்கூடும் எனவும் தெரிகிறது. கௌதம் கம்பீர் மூத்த வீரர்களை நீக்கிவிட்டு, அவரது கருத்துக்கு இணங்கும் வீரர்களை அணியில் வைத்துக் கொள்ள நினைக்கிறார் என்ற ஊகங்கள் பரவி வருகின்றன. இதன் அழுத்தமே கோலி மற்றும் ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு முடிவை எடுக்க தூண்டியது என்று முன்னாள் கிரிக்கெட் வீரர் மனோஜ் திவாரி போன்றவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளனர். இருவரும் டெஸ்ட் கிரிக்கெட்டை தொடர விரும்பியதாகவும் அவர் கூறியுள்ளார். கம்பீரின் பயிற்சியின் கீழ் இந்திய அணி டெஸ்ட் தொடர்களில் தோல்விகளை சந்தித்து வருகிறது. குறிப்பாக சொந்த மண்ணில் நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக வாஷ் அவுட் ஆனது. இதனால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு செல்லும் வாய்ப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. டெஸ்ட் போட்டிகளில் ஏற்பட்ட தொடர் தோல்விகள் மற்றும் மூத்த வீரர்களுடனான உறவு குறித்த பிரச்சினைகள் காரணமாக ரசிகர்கள் மத்தியில் கம்பீருக்கு எதிராக பலத்த கண்டன குரல்கள் எழுந்துள்ளன. சமூக ஊடகங்களில் அவரது விமர்சனங்களும் அதிகரித்துள்ளன. கம்பீரின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு வரும் 2026 டி20 உலக கோப்பை தொடர்தான் கடைசியாக இருக்கலாம் என்று தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தொடரில் இந்திய அணி வெற்றி பெற்றால் கம்பீருக்கு பிரச்சினை இருக்காது. ஒருவேளை கோப்பையை வெல்லத் தவறினால் அவரது பதவியில் பிசிசிஐ நிச்சயம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவரது பணி தீவிரமாக மதிப்பீடு செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது.